நேயர்களுக்கு அன்பான ஆன்மீக வணக்கங்கள். கதைகள் சுவாரஸ்யமானவை. கதைகளுடன் ஆன்மீக விஷயங்களையும் சேர்த்து இந்த ஆன்மீக கதைகள் வீடியோக்கள் வழியாக நம்ம பார்த்துட்டு வரோம். உங்களுக்கும் இந்த கதைகள் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றும் ஒரு மகானை பற்றிய கதை தான். என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, தசாவதாரங்களில் மகாவிஷ்ணுவினுடைய 10 அவதாரங்களில் மிகச்சிறப்பான அவதாரமாக எல்லோராலும் கொண்டாடப்படுபவர் ஸ்ரீகிருஷ்ணர். கண்ணனது லீலைகள் அதிகமானவை. அந்த கண்ணனது லீலைகள் பல மகான்களின் சிறப்புத்தன்மையை மக்களுக்கு உணர வைப்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்டவை அப்படின்னும் சொல்லலாம். அவரது லீலைகளுக்கு அளவேதுங்க. அப்படி பாருங்களேன், இந்த மகான் வாழ்க்கையில் என்னவெல்லாம் விளையாடி இருக்காரு, எப்படியெல்லாம் அதன் மூலமாக நமக்கு என்னவெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். ஆந்திராவிலிருந்து ஒரு தம்பதி தமிழ்நாட்டை நோக்கி வந்தாங்க. அவர்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தையே இல்லை. அற்புதமாக ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு அவங்களுக்கும் ரொம்பவே பிடித்தமான தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு தான். அதனால் அவரை ரொம்ப வேண்டி விரும்பி தபஸ் மாதிரி இருந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தையை கொடும், சத்புத்திரனை கொடுக்க முடியுமா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கொண்டாங்க. அதேபடியே அவங்க விரும்பினபடியே ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு நாராயணன் அப்படின்னு பெயர் வச்சாங்க. அந்த குழந்தை அவங்க அப்பாவை போலவே, அவங்க அப்பா அம்மா 2 பேருமே பக்திமான்கள். அதனால அவங்க அப்பாவை மாதிரியே அந்த குழந்தையும் அழகாக பாடிச்சு, அழகாக தாளம் போட்டுது. வீட்டில் எப்பெல்லாம் பஜனை நடக்குதோ அப்பெல்லாம் அந்த குழந்தையும் அந்த பஜனையில் கலந்துக்கும். பக்தியோடையும் இசையோடையுமே அந்த குழந்தை வளர ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்லைங்க, விளையாட போனாலும் அந்த குழந்தைக்கு கண்ணனோட நினைவு தான். எதிலுமே எல்லாவற்றிலுமே கண்ணனை இல்லாமல், கண்ணனை ஈடுபடாமல், கண்ணனை கொண்டு வராமல் அந்த குழந்தைக்கு வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சான். அவங்க அம்மா கிட்ட சொல்கிறது அம்மா இன்னைக்கு தெரியுமா, நான் இன்னைக்கு கிருஷ்ணனை தோளில் சுமந்துக்கிட்டு கொண்டு போனேம்மா, இன்னைக்கு திருவிழா நடந்ததுமா, இப்படியெல்லாம் எனக்கு கனவுல வந்துச்சு, கனவுல என்னுடைய கனவில் கிருஷ்ணன் வந்தான் அப்படின்னு சொல்லுவான் அந்த குழந்தை. எது கொடுத்தாலும், சாப்பிட கொடுத்தாலும் அந்த நாராயணன் என்ன பண்ணுமா, ஓடி போய் அந்த பகவான் கிட்ட, கிருஷ்ணர் முன்னாடி சுவாமி கிட்ட பூஜை அறையில் கொண்டு போய் அந்த இந்த குழந்தைக்கு சாப்பிட கொடுக்கறத கொண்டு போய் அங்கே கொண்டு போய் சுவாமி கிட்ட காமிச்சிட்டு தான் இதை சாப்பிடுமா, இந்த குழந்தை சாப்பிடுமா. இப்படியே தான் இந்த குழந்தை வளருது. அப்போது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. என்னது இவன் இந்த அளவுக்கு பக்தியாக இருக்கானே, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க. என்னது, நம்ம நார்மல் குழந்தையாக இருக்க மாட்டான் போல இருக்கே, சாதாரண வாழ்க்கையில் ஈடுபட மாட்டான் போல இருக்கே, இவன் சன்னியாசியாக போயிடுவானோன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க அப்படின்னு அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க. அவங்க அப்பா உடனே சொன்னாராம், ஏண்டி அப்படி ஒரு புள்ள கிடைக்க நீ கொடுத்துலடி வச்சுருக்கணும். ஒரு 10 பேருக்கு நல்ல விஷயம் பண்ணக்கூடிய பகவானின் திருவுளம் அப்படி இருந்ததுனாக்க நல்லவனாக வரணும், ஒரு சத்புத்திரனாக வரணும் அப்படிங்கிற எண்ணம் பகவான் நமக்கு கொடுத்துருந்தாக்க, அந்த குழந்தைக்கும் கிடைச்சிருந்ததுனாக்க அதை விட பெரும் பேர் நமக்கு வேறு என்ன இருக்க முடியும். 4 பேருக்கு ஆச்சாரியராக இருக்கக்கூடிய பாக்கியம் நம்முடைய நாராயணனுக்கு கிடைச்சா அதை விட சந்தோஷம் என்ன. எதுக்கு நீ போட்டு மனசை போட்டு அலட்டிக்கிற, அப்படிதான் நடக்கணும்னு இருந்தால் நடக்கட்டுமே அப்படின்னு அவருடைய தகப்பனார் சொன்னாராம். இந்த நாராயணன் வளர்ந்தார், நாராயணர் ஆனார். நாராயணருக்கு அழகான ஒரு பெண் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவங்க அம்மாவோட ஆசை. எப்படியாவது இல்லறத்தில் இழுத்து முடிச்சு போட்டுருணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க விரும்பினபடியே அழகான ஒரு பெண் கிடைச்சா. ரொம்ப பேரழகாம் அந்த பெண். அந்த பெண் பேசினாலே வீணையை மீட்டினால் என்ன ஒரு சத்தம் வரும், அந்த மாதிரி ஒரு அழகான குரல். அதனால நல்லா பாடக்கூடியவர். இவருக்கு ஏற்கனவே பக்தி அதிகம், நாராயணருக்கு பக்தி அதிகம். பக்தியுடன் சேர்ந்து பெண் பாடக்கூடியவள், இவரும் பாடக்கூடியவர். அதனால பக்தியும் இசையும் இணைந்தார் போல இவங்க 2 பேரும் ரொம்ப அழகாக குடும்பம் நடத்த ஆரம்பித்தாங்க. ரொம்ப சந்தோஷமான மன வாழ்க்கை. பார்த்து அம்மா பூரிச்சு போனான். இவ்வளவு அற்புதமாக என் புள்ள குடும்பம் நடத்துகிறானே, இவ்வளோ சந்தோஷமாக இருக்கானே அப்படின்னு ரொம்ப ஆசையாக அம்மாவும் பார்த்து கொண்டிருந்தால் இவர்களது இல்லற வாழ்க்கை நல்லபடியாக போய்கிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் தான் பாருங்க ஒரு லீலை. என்ன லீலை, என்ன விஷயம் நடந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, அந்த நாராயணரோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பிறந்த ஊரில் ஒரு திருவிழா. அதற்காக என்ன பண்ணார், மாமனார் மாமியார் நாராயணர்கிட்ட, உங்கள் மனைவியும் நீங்களும் அவசியம் வரணும், என் பெண்ணும் நீங்களும், மாப்பிள்ளை நீங்களும் வரணும், அந்த திருவிழாவில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இவர் பார்த்தார். அந்த சமயம் பார்த்தா அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல. நாராயணருக்கு அம்மாவை விட்டுட்டு வர முடியலங்கிறதுனால மனைவியை மட்டும் அனுப்பி வச்சுட்டார். முன்னாடியே திருவிழானா அந்த 10 நாள் உற்சவம் நடக்கும் இல்லையா, அதுக்காக முன்னாடியே மனைவியை அனுப்பி வச்சுட்டார். இவர் அம்மாவோட இருந்தார். ஒரு நாள் தான் ஆச்சு, மனைவி போய் 24 மணி நேரம் ஆச்சு. இவருக்கு இருப்பு கொள்ளலை. மனைவியை பிரிஞ்சு அவரால் இருக்கவே முடியல, தவிக்க ஆரம்பிச்சிட்டார்.
எப்படியாவது அவளை பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஒரு துடிப்பு உள்ளுக்குள்ளே வந்தது. எப்படி அவளை பிரிஞ்சிருக்கிறது அப்படின்னு. ஏன்னா ஈருயிர் ஒரு உடலாக 2 பேருமே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. மனைவியை பிரிஞ்சு அவரால் இருக்க முடியல. மனைவி பார்க்க போகணும் அப்படின்னாக்க நடுவில் ஒரு பெரிய ஆறு குறுக்கிட்டுருக்கு. இவரால் பார்க்க போகணும்னு ஆசையாக இருக்குது. வந்து பார்த்தா ஆறு முழுக்க தண்ணீர். ஆமாங்க, மழை பெஞ்சு பெரிய வெள்ளப்பெருக்கு, ரொம்ப அடிச்சுட்டு மோதிட்டு போகுது அந்த ஆற்றில் தண்ணீர். அங்கே பரிசலோட ஒருத்தர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இவர் போகிறார். அவர்கிட்ட அந்த பரிசல்காரர்கிட்ட கேட்குறார், தம்பி வாங்கலை, நீங்கள் என்னை கொண்டு போய் கொஞ்சம் அக்கறையில் விட்டுற முடியுமா, அந்த ஊருக்கு நான் போகணும் அப்படின்னு கேட்குறார். உடனே அந்த பரிசல்காரர் சொல்கிறாரு, இல்லை சாமி முடியாது, இப்போ போக முடியாது, அந்த பக்கம் ரொம்ப மழையாக இருக்குது, போனால் நீங்களும் இல்லை நானும் இல்லை 2 பேருமே நம்ம வீட்டுக்கு திரும்பி போக முடியாது. அதனால் இந்த வெள்ளத்தில் எப்படி சாமி, வெள்ளம் ஓயட்டும், அப்புறம் நான் பரிசை ஓட்டிகிட்டு வரேன், அப்போ நம்ம போகலாம் அப்படின்னு தான் இவர் கேட்குற மாதிரி மனநிலையிலே இல்லை. இவருக்கு மனைவியை பார்த்தாகணுங்கிற ஒரு தாகம் அதிகமாகிடுச்சு. உடனே என்ன பண்ணிட்டாரு, அந்த பரிசல்காரரை எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் தப்புக்கட்டின்னு ஒரு ஆற்றுக்குள்ளே குதிச்சிட்டார். குதிச்சு எப்படியும் நீந்தி அக்கறைக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில், மனைவி மேலே இருக்கக்கூடிய அந்த ஆசையில் குதிச்சிட்டார். குதிச்சா ஏகப்பட்ட சுழல்களோட இருக்கு, வெள்ளப்பெருக்கு இல்லையா, தண்ணீர் முழுக்க போய்கிட்டு இருக்கு. இவரால் நீந்து கரையேற முடியல. ரொம்ப முயற்சி பண்ணுறார், நீந்தி எப்படியாவது கரையேறலாம், முடியாமல் ஒரு பெரிய சுழலில் மாட்டிக்கிறார். சுழலில் மாட்டி 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 திருப்பி 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 போகுது. அவர் உடலில் இருக்கக்கூடிய சக்தி அத்தனையுமே இழந்து போயிடுறார். இனி நாம் பிழைக்கிறது கஷ்டம், மரணம் மட்டும்தான் நமக்கான ஒரே வழி அப்படின்னு இருக்கும்பொழுது அவருக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருது. என்ன அப்படின்னாக்க, துறவரம் பூண்டு கொள்வோம், அதாவது துறவரம் எடுத்துப்போம், சாமியார் ஆயிடலாம், சன்னியாசம் வாங்கிக்கலாம். சன்னியாசம் என்பதே மறுபிறவி தான். அதனால் சன்னியாசம் வாங்கிக்கிறேன் அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம், மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்த உடனே அதற்காக நம்ம பிரார்த்தனை பண்ணி கொண்டு அதை வேண்டிக்கிட்டோம்னாக்க நம்ம இந்த இதிலேருந்து காப்பாற்றிடலாம். சன்னியாசம்ங்கிறது மறுபிறவி தானே, அதனால் நம்ம நிச்சயம் பிழைச்சிடலாம், பிழைக்கிறதுக்கு அது ஒன்று தான் வழி, எப்படியாவது பிழைச்சி இருந்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு நப்பாசையால் அந்த நாராயணர் என்ன பண்ணுறாருனாக்க, நான் இப்போவே சன்னியாசம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிறார். வேண்டின உடனே அந்த சுழல் சிறிது சிறிதாக சின்னதாக போய் ஒரு இடத்துல கொண்டு போய் அவரை தள்ளிடுச்சு. தள்ளின உடனே ரொம்ப நேரம் அவருக்கு பிரக்னியே இல்லாமல் கண்ணே திறக்க முடியாமல் கடந்தவர் கண்ணு முழிச்சுக்கிறார். முழிச்ச உடனே எழுந்து பார்க்குறார். அந்த பக்கம் அக்கறைக்கு வந்தாச்சு. தப்பி தவறி தடுமாறி வந்துடுறாரு மனைவியோட வீட்டுக்கு. மனைவி வீட்டுக்கு கதவை தட்டுறாரு, உள்ளே போயிடுறாரு. போன உடனே யாருக்கு தெரிய போகுது, நம்ம தானே வேண்டிக்கிட்டோம், நம்ம பிரார்த்தனை பண்ணோம், நம்ம சொன்னாதான் மனைவிக்கு தெரியும், அதுக்கப்புறம் தானே மற்றவங்களுக்கு தெரியும். இப்போ சன்னியாசம் வாங்கிக்கலன்னா என்ன, மனைவியை பார்க்க வந்தாச்சு இல்லை, இதை விட வேறு என்ன சந்தோஷம் வேணும் அப்படின்னு மனைவியை பார்த்த சந்தோஷம் அவருக்கு தாங்க முடியல. அப்பாடா அவள்கிட்ட சேர்ந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கார். உடனே உள்ளே கூட்டின்னு போகிறார். மாமனார் மாமியார் எல்லாரும் அவரை இது பண்ணுறாங்க, வரவேற்கிறாங்க. அவருக்கு வேணுங்கிற உபச்சாரம்லாம் பண்ணி அவரை ரூமுக்குள்ளே போய் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இரவு வேலை ஆகிடுது. மனைவி வரா, கதவை திறந்துட்டு கணவரை பார்க்கறதுக்காக தனிமையில் இருக்கிறதுக்காக வரா, ஒரு டம்ளர் பாலோட கதவை திறக்கிறா. கணவரை பார்த்தோடனே வீல்னு கத்திட்டு கீழே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. என்ன ஏதுன்னு தெரியல, இவருக்கு என்ன நடந்ததுன்னு புரியல. ஊர்லேருந்து வந்தோம், நம்ம படுத்துட்டு இருந்தோம், திடீர்னு கதை திறந்துட்டு இருந்தா ஆசையாக பொண்டாட்டியை பிரிஞ்சு 2 நாள் கழிச்சு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு ஆசையோடு நம்ம பார்க்குறோம். ஏன் நம்மளை பார்த்தோன்னே இவள் வீழ்னு கத்திட்டு கீழே விழறா அப்படின்னு அவருக்கு ஒன்றுமே புரியல. உடனே எழுந்து கண்ணாடியில் பார்க்குறார், முகத்தில் ஏதாவது மாற்றம் இருக்கா, நம்ம ஏதாவது மாறிட்டோமா அப்படின்னு பார்க்குறாரு. அவர் எந்த சேஞ்சஸும் அவருக்கு தெரியல. என்னன்னு புரியல. எல்லோரும் மயக்கம் தெளிஞ்சு மனைவி எழுப்புறாங்க. எழுந்த உடனே மனைவி கேட்குறா, நான் என்னங்க உங்களுக்கு குறை வச்சேன், நான் என்னங்க தப்பு பண்ணினேன், ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்க, எதனாலன்னு எனக்கு தெரியலையே, நீங்கள் ஏன் திடீர்னு காஷாயம் பூண்டு சன்னியாசியாக மாறிட்டீங்களே, உங்களை இந்த மாதிரி ஒரு கமண்டலத்தோடையும் இந்த மாதிரி ஒரு மாலைகளோடையும் உங்களை நான் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லையாங்க, ஏங்க என்னங்க நான் தப்பு பண்ணேன், என்னங்க குறை வச்சேன் அப்படின்னு சொல்லி அழுது புலம்புறா. அப்போ தான் அவருக்கு புரியுது, இவளுடைய கண்ணுக்கு நாம் சன்னியாசியாக தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு அலறி எடுத்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணர் கோவிலுக்கு ஓடுறார். ஓடின உடனே கேட்குறார், பகவானே இது என்ன நான் அடியேன் தவறு செய்துட்டேன், அடியேன் செய்த பிழை மனதில் இருக்கக்கூடியதை மறைக்க முடியுமா, எங்கும் வியாபித்திருப்பவன் தானே பகவான், நீ எங்கும் வியாபிச்சிருக்கியே, உனக்கு தெரியாது இருக்கா, உங்ககிட்ட மறைக்க முடியுமா, நான் சன்னியாசம் வாங்கிக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிட்டது உண்மைதான், அதனால தானே எனக்கு இந்த உயிர் பிச்சையே கொடுத்துருக்கேன், இதை மறைச்சி எப்படியாவது மனைவியுடன் வாழ்ந்துடலாம் என்ற சபலத்திற்கு ஆட்பட்டு சபல புத்தியால் நான் மனைவி மேலே இருக்கக்கூடிய பேராசையினால் அந்த மாதிரி நான் நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருப்பியா, என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி கதறார். அப்போது அசரீரியாக கேட்கிறது, மனைவியின் மேல் உள்ள பிரியத்தை நீ ஹரியிடம் திருப்பு,
மனைவியின் மேலுள்ள உனக்கு இருக்கக்கூடிய அந்த மோகத்தை வந்து பகவான் மேலே திருப்புவையாக அப்படின்னு சொல்லி ஒரு அசரீரி கேட்கறது. அதை கேட்ட உடனே இப்போவே இந்த க்ஷணமே நான் மாறிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்நியாசம் பூண்டுக்கிறார். அவர் வேறு யாரும் இல்லை, ஸ்ரீ நாராயண தீர்த்தர் தான். இவர் தான் நமக்கு கிருஷ்ணலீலா தரங்கிணியை கொடுத்தவர். எப்படி கொடுத்தார் கிருஷ்ணலீலா தரங்கிணியை? அடுத்த கதையில் பார்ப்போமா? அதுவரை நன்றி, வணக்கம். யூடியூப் உலகத்தில் பக்திக்கென்று இருக்கின்ற ஒரே ஒரு சேனல் கோபுரம் டிவி சேனல். இதில் வந்து பக்தி மட்டும் இல்லை, பல விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக நாயன்மார்களின் அருள் வரலாறு, ஷீரடி சாய்பாபா அவர்களின் வரலாறு, 12 ஆழ்வார்கள் பற்றிய தொகுப்பு, மகா பெரியவர் பற்றிய ஆய்வுகள், ஜோதிடம் ஒரு ஆய்வு, அப்புறம் ஆன்மீக அதிசயங்கள், இது அனைத்தும் ஒவ்வொரு நேரத்துலையும் வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பிஸியான காலகட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நமக்கு தேவை வந்து எதையும் கொண்டு போக போகிறதில்ல, கொண்டு போவது இறையருளை மட்டும்தான். இறையருளை கொண்டு போகணும்னா இதெல்லாம் பார்க்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இறைவன் நன்றி ஒரு அணுவும் அசையாது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் வந்து கோபுரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.